ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே வந்து 4:30க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்கே வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தான் வந்து நான் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணினேன். ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து நிலவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படின்னா நிலவாசலில் தான் வந்து குலதெய்வம் வந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வம் எல்லா தேவர்களும் வந்து அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நிலவாசலை வந்து நம்ம சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வெளியில் இருக்கிற தெய்வத்தை வந்து உள்ளே வர வைக்கிறதுக்காக தான் இந்த பூஜையை வந்து நம்ம பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கப்பில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம நிலவாசலுக்கு உள்ளே போகும்போதும் சரி வெளியில் போகும்போதும் சரி ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக ஜவ்வாது ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நிலைவாசலில் வந்து நல்லா பூசிக்கணும். நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறதுனால ஒரு வாரம் ஆனாலும் அந்த மஞ்சள் வந்து அழியாமல் அப்படியே இருக்கும். இப்போலாம் வந்து நிலைவாசலை வந்து மஞ்சள் பெயிண்ட்டு அப்படி இல்லைனா ஏதாவது டிசைன் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது எல்லாமே அழகுக்காக மட்டுமே தான் இருக்குமே தவிர ஒரு பாசிட்டிவ் வைபோ இல்லை வந்து தெய்வத்தோட சக்தியோ அந்த இடத்துல எதுவுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி நிலவாசலில் மஞ்சள் பூசுறது முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. செல்வத்தோட தெய்வமான லக்ஷ்மி தேவியை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்க ஒரு வழின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. இந்த மாதிரி நிலவாசலில் மஞ்சள் பூசுறதுனால தீய சக்திகள், கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே வீட்டில் நுழையாமல் தடுக்க ஒரு கவசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட வீட்டு வாசப்படியில் தான் தெய்வங்கள் நுழையும் இடமாக வந்து பார்க்கப்படுது. அவங்களுக்கு வந்து வரவேற்பு அளிக்கும் விதமாக மஞ்சள் வந்து பூசப்படுறோம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். நான் வந்து 2 சைடும் வந்து மஞ்சள் நல்லா பூசிட்டு அதுக்கு மேலே வந்து பொட்டு வச்சுக்கிறேன். எப்போவுமே சிகப்பு வைக்கும் போது ஒற்றைப்படையில் தான் நம்ம வந்து அந்த பொட்டு வைக்கணும். ஒன்றா வந்து 3 வைக்கணும், அப்படி இல்லைன்னா 5 வைக்கணும். இன்னும் ஒரு சில வீட்டில் வந்து நாமம் போடுற வழக்கம் இருக்கும். அவங்க வந்து திண்ணீர் வந்து கலக்கிட்டு அதில் வந்து நம்ம பொட்டு வச்சுட்டு சென்டரில் மட்டும் சிகப்பு பொட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நிலவாசலை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சளுக்கு வந்து இன்னும் நிறைய பண்புகள் இருக்குது. இந்த மாதிரி மஞ்சள் நிலவாசலை பூசுறதுனால வாசப்படியில் மஞ்சள் பூசுறது மரக்கதவுகளை வந்து ஈரப்பதத்துலேருந்து பாதுகாத்து கரையான் அரிக்காமல் வந்து இருக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் உள்ள குர்குமின் வந்து ஒரு இயற்கையான கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாக்டீரியா அதுக்கப்புறம் கிருமிகள்லாம் வந்து வீட்டுக்குள் வராத வந்து தடுக்க உதவுது. முக்கியமாக தெய்வீக ஆற்றல் நிறைந்து இருக்குங்கிறதுக்காக நம்ம நிலவாசலில் வந்து மஞ்சள் பூசுகிறோம். நான் வந்து இப்போ 2 சைடும் வந்து குங்குமம் வச்சு நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் காவி பொடி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் வந்து நிலவாசலில் வந்து பூசிடுறேன். அது எதுக்கு அப்படின்னா நிலவாசலில் வந்து காவி பொடியை பயன்படுத்துறதுனால தீய சக்தி, கண் திருஷ்டி, அப்புறம் தேவையற்ற எதிர்மறை அதிர்வுகள் எதுவுமே வீட்டுக்குள் நுழையிறத வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமியை வந்து வீட்டுக்குள் வரவேற்கிறதுக்காக இந்த காவி பொடி வந்து பூசுவாங்க. இது வந்து செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் தரும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த மாதிரி காவி பொடி போட்டு நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. காவி பொடி நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அது நடக்கும். அதுக்கப்புறம் மாக்கோலம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வந்து நான் போடுவேன். இந்த மாவு கோலத்துலேயே வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மாக்கோலம் போடுறது மூலமா செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவியை வந்து வீட்டுக்குள் வரவேற்பதற்காகவும் வறுமையையும் துரதிருஷ்டத்தையும் கொண்டு வரும் மூதேவியை வந்து விரட்டுவதாகவும் நம்பப்படுது. அதனால் இந்த மாக்கோலம் போடுறாங்க. இந்த மாதிரி மாக்கோலம் போட்டாலும் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவை அரைச்சி அதில் வந்து நம்ம கோலமாக போடலாம். அது வந்து எறும்பு, பூச்சி இந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து உணவாக பயன்படும். அதனால் வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் மாக்கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும்.
அதுக்கப்புறம் நிலைவாசலில் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரோட பாதம் வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி வரையும் போது சாமியே வந்து கால் எடுத்து வச்சு உள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட பாதம் வரையும் போது ரைட் சைடில் இருக்கிற கால் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வரையணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கீழே எடுத்து வரையணும். அது ஏன் அப்படின்னா வலது கால் வச்சு தானே உள்ளே வருவாங்க, அதனால் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. லக்ஷ்மி தாயார் பாதம் போட்டதுக்கப்புறம் காலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலேயே வந்து கொஞ்சம் பூ வந்து அதில் வச்சுருங்க. அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு வந்து மங்களகரமாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நிலவாசல்லே வந்து நான் தாமரை பூ வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து போட்டுட்டேன். அது எல்லாமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து லக்ஷ்மி குபேர கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா ஐஸ்வர்யம் கோலம் போடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி கோலம் போடும்போது வீடே வந்து சுபிக்ஷமாக மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோலத்தை போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நான் வச்சிட்டேன். அது பார்க்குறதுக்கு அழகாக மங்களகரமாக இருக்கும். கோலம் போடுறதுனால இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, நன்மைகள் இருக்குது. கோலம் அப்படின்னாவே வந்து பொதுவாக மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்கும் ஒரு அடையாளமாக தான் வந்து பார்க்கப்படுது. லக்ஷ்மி குபேர கோலம் போடும்போது மகாலட்சுமியின் பார்வைப்பட்டு வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அதனால தான் வந்து வியாழன் வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி குபேர கோலம் வந்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா தாமரை கோலம் போடலாம். இது எல்லாமே செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபும் டிவைன் ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வத்தோட அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக லெமன் வந்து கட் பண்ணி வைங்க. லெமன் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மஞ்சள், இன்னொரு பக்கம் வந்து குங்குமம் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு நிலவாசலில் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து அது ஆல்ரெடி இருந்ததுனால அது இன்றைக்கி கட் பண்ணி வைக்கல. நான் வந்து டியூஸ்டே தான் செஞ்சுருந்தேன், அதனால தான் எடுத்து வைக்கல. அது காஞ்சி போணுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அதை மாற்றிட்டு வேறு வச்சுருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுடலாம். வாரத்துக்கு ஒரு டைம் வந்து மாற்றினா போதும். நிலைவாசலில் வந்து லெமன் கட் பண்ணி வைக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. எந்த ஒரு தீய சக்தியும் எதிர்மறை எண்ணங்களும் எதுவும் வீட்டுக்குள் நுழையாமல் வெளியிலேயே வந்து நிறுத்திக்கும். அதனால வந்து லெமன் கட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் உருளியில் வந்து ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பூ வைக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நல்ல சக்தியை மட்டும் எடுத்துகிட்டு வரும். அதனால தான் நம்ம வந்து அதெல்லாம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நிலைவாசலில் வந்து 2 விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சிட்டேன். 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை காலையிலையும் மாலையிலையும் 2 டைமும் வந்து நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறோம்னால ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு கதவுலேயும் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டேன். பட்டை போடுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கூட வச்சு நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டுட்டு அங்கேயும் வந்து ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து அங்கேயும் ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நான் எப்போவுமே கலசம் வைப்பேன். அந்த கலசத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சுத்தமான தண்ணி எடுத்து இதில் மஞ்சளும் பச்சை கற்பூரை வச்சுட்டு கலந்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் தேங்காய் வச்சுட்டு அப்புறம் பூ வச்சு நான் வந்து எப்போவுமே வைப்பேன். அதனால் இன்றைக்கும் அந்த மாதிரி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாத்திரத்தில் வந்து சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து துளசி இலை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து போட்டுக்கோங்க. அது நம்ம வழிபடுறோம் இல்லையா, அந்த துளசி இலை போடக்கூடாது, வேற வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஏலக்காய் வந்து நம்ம அதில் வந்து பிச்சு போட்டுக்கலாம். பஞ்ச பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு முன்னாடியே நான் வந்து விளக்கேற்றணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் டிலேட் ஆயிடுச்சு. அதனால் 6 to 7 சுக்கிரஹோரை டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் வந்து நான் பூஜை பண்ணியிருந்தேன். நிலவாசலில் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். பால் இருந்துச்சுன்னா கூட அந்த காய்ச்சின பால் எடுத்து வச்சு நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிப்படையான ஒரு விஷயம் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இதை வச்சு கூட நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நான் வந்து வாழைப்பழம் மட்டும் வச்சு நான் வந்து நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். ரொம்ப திருப்திகரமாக சுக்கிரஹோரை டைமில் வந்து நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி நிலவாசல் நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் மறக்காமல் நீங்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி நிலவாசலில் வந்து பூஜை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் பூஜை ரூமில் வந்து குத்து விளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு, குலதெய்வ விளக்கு எல்லா விளக்குலையும் வந்து நான் தீபம் ஏற்றிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம சாமி கும்பிடும்போது குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு வந்து நம்ம ஏற்றி வைக்கணும். அது வந்து நம்ம கூடவே இருக்கிறதா வந்து ஐதீகம். எப்போவுமே பூஜை ரூம்குள்ளே வந்து விளக்கேற்றிட்டு வெளியில் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நிலைவாசலில் வந்து பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே விளக்கேற்றிட்டு அப்புறம் தான் வந்து பூஜை ரூம்குள்ளே வந்து நம்ம விளக்கேற்றணும். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணும்போது அனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ சிறப்பு. அப்படி இல்லைன்னா 108 போற்றி சொல்லி நம்ம பாராயணம் செய்யலாம். எது செஞ்சிருந்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கடவுள் வந்து எல்லா வரத்தையும் வந்து நம்ம கொடுப்பாரு.
வாசலில் வந்து தீபதூப ஆராதனை காட்டி கற்பூர ஆரத்தி காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் 2 டைமும் வந்து சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப வீடே வந்து சுபிக்ஷமாக வந்து மங்களகரமாக இருக்கும். ஒரு தெய்வீக சக்தி வந்து இருக்கும். நேர்மறை ஆற்றல் மட்டுமே நிரம்பி இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிலைவாசலில் எப்படி பூஜை பண்ணணும்னு நான் எல்லா டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுவேன். எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிவோஷனல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.